ஓகே, இப்போ இந்த ஒரு இஷ்யூ ஓடிக்கிறதுக்கு வந்து என் மக, ஓகே, அது வந்து என் மகளை வந்து நான் வந்து பார்த்துக்கிறதுக்கு என் மாமியார்கிட்ட விட்டுருந்தேன். எனக்கு மொத்தம் 4 பிள்ளைங்க. 4 பிள்ளையில இது கடைசி பிள்ளை. ஓகே, ஸோ இது வந்து நான் இன்னைக்கு எனக்கு வாட்ஸ்அப் வந்துச்சு 9 மணிக்கு. ஓகே, என் ஒய்ஃப் ஃபோன் அடிச்சு என்கிட்ட அழுந்தாங்க, இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னு கேட்டேன், இந்த மாதிரின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் அனுப்பி விட்டாங்க 9 மணிக்கு. பாக்குறேன் என் மாமியார் வந்து இந்த பிள்ளைய அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, சோ இந்த வைரல்ல நான் பார்த்தோன்னே எனக்கே அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஓகே, ஏன் அடிச்சாங்க, எதுக்கு அடிச்சாங்க, என்னன்னு எனக்கு ஒன்றும் தெரியாது. ஸோ அந்த வீடியோவை பார்த்த பிறகுதான் எனக்கு தெரியும். ஓகேங்களா, அதுக்குள்ள நான் வந்து என் வீட்டுக்கு போவாங்கட்டையும் பார்க்கறேன், நிறைய பேர் நினைச்சிட்டாங்க. அது வைரல் வந்து ரொம்ப ஃபாஸ்டா போயிருச்சு. ஓகேங்களா, ஸோ இப்ப நான் என் மாமியாரை நான் கூப்பிட்டு கேட்கும் போது இதை நான் வந்து முன்ன அடிச்சேன், சாப்பிடாததுக்கு அடிச்சேன், அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. ஓகேங்களா, எனக்கு எதனால இது வைரல் ஆனிச்சுன்னு எனக்கு தெரியல. ஓகேங்களா, ஆனா அடிச்சது தப்பு. ஓகேங்களா, சோ அடிக்கும் போது ஒருத்தவங்க பணம் எடுத்திருக்காங்க. அவங்க யாருன்னு கேட்டேன், அவங்களோட கூட்டாளி. இந்த ஸ்டோரி எல்லாம் நீட்டா போச்சுங்க. என்னன்னு தெரியல. இன்னைக்கு காலையில இருந்து மத்தியானம் வரலாம் அவங்களுக்கும் அவங்க 2 பேத்துக்கும் சண்டையா. அந்த சண்டையில வந்து இவங்க வந்து அவங்க கூட்டாளி எடுத்த வீடியோ வந்து வைரல் ஆக்கி விட்டுருக்காங்க. ஓகே, எனக்கு ஒண்ணு புரியல. ஓகே, அடிச்சவங்க இவங்க, படம் எடுக்கிறவங்க அவ்வளவு நேரம் படம் எடுத்திருக்காங்க. ஆனா என் பிள்ளைய போய் தடுக்க கூட இல்லைங்க, கொஞ்சம் கூட தடுக்கல. ஏன் தடுக்கல? அப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் செஞ்சாங்களா? அப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் செஞ்சிருக்காங்க. நாய்க்குட்டி கூட போய் தடுக்க போதுங்க. நான் வளர்க்குற நாய்க்குட்டி போய் தடுக்குதுங்க. ஆனா அவங்க போய் தடுக்கல. பாத்தீங்களா? படம் எடுத்தவங்க எத்தனை வயசு? படம் எடுத்தவங்க இப்ப கூட அவங்க வயசு தான் இருக்கும் நினைக்கிறேன். உங்க 50 வயசு அவங்க வயசு, என் மாமியார் வயசு தான் இருக்கும். அவங்க கூட்டாளிங்க தான். என் வீட்டுக்கு வர்றவங்க, நானும் பாத்துருக்கேன். அவங்க என் வீட்டுக்கு வர்றவங்க தான். அப்ப இவங்க 2 பேரும் என் மாமியார் அடிச்சது தப்புலயும் தப்பு, பெரிய தப்பு தாங்க. இதை மன்னிக்க முடியாத தப்பு. ஓகே, அடிக்கலாங்க, தட்டலாம். இந்த மாதிரி அடிக்கிறது எனக்குன்னு இல்ல, என்ன சாதாரண என்னோட ரத்தம் எனக்கே இவ்வளவு இருக்குன்னா அப்ப வெளியில உள்ளவங்களுக்கு ஒண்ணு எப்படி போச்சு போயிருக்கு. தண்டனை கொடுக்கறது வந்துட்டு போலீஸோட இதுங்க. ஓகேங்களா, என்னோட பார்ட் நான் வந்து ரிப்போர்ட் பண்ணேன். எது தப்பு அது நான் ரிப்போர்ட் பண்ணிருக்கேங்க. ஓகேங்களா, ஓகே, சோ இதுதான் என்னோட இது. இல்ல அப்படியே வீடியோ எடுங்க, நீங்க வீடியோ எடுங்க, அப்படியே ரிப்போர்ட் பண்ணிருக்கேங்க. ஓகே, 2 பேர் மேலேயும் நான் ரிப்போர்ட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா, சோ நான் என்ன பண்ணேன், ரிப்போர்ட் பண்ணிருக்கேன். என்னோட பார்ட் நான் வந்து நான் செஞ்சிருக்கேங்க. ஓகே, இப்போ வந்து என் பிள்ளைய நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி விட்டுருக்கேன். ஓகே, அவங்க மெடிக்கல் ரிப்போர்ட் எடுக்கிறேன்னு இருக்காங்க. அவங்க மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்த பிறகுதான் இது வந்து எப்ப நடந்தது அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். சோ அதுவெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா, ஒண்ணு போலங்க, உள்ளுக்கு தான் இருக்கு, வெளில அனுப்பி விடுங்க. இல்ல வெளியா இருக்கணும். உள்ளுக்கு இருக்குங்க. கூட்டு போயிட்டாங்க. ஓகே, முதல்ல கூட்டு போயிட்டாங்க, ஒய்ஃப் கூட போயிட்டாங்க. ஓகே, சோ அவங்க வெளியாயிட்டாங்க, ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டாங்க. ஓகே, சோ என்ன ஒண்ணு, இப்போதைக்கு என் பிள்ளை நல்லா தாங்க இருக்கு. ஓகேங்களா, எந்த பிரச்சனையும் இல்ல. நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, நானும் என் பிள்ளைகிட்ட பேசினேன். ஓகே, அது ரொம்ப பயந்து போயிருக்கு. ஏன்னா ஆளு கூட்டத்தை பார்த்தோன்னு ரொம்ப பயந்துருச்சு. ஓகேங்களா, சோ எனிவே இந்த இவ்வளவு தூரத்துக்கு வந்து இவ்வளவு பேர் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்னொன்னு, இந்த வைரல் வந்து நானும் நிறைய பிள்ளைங்களை இந்த மாதிரி பார்த்திருக்கேன், வீடியோல பார்த்திருக்கேன். இந்த மாதிரி இன்னைக்கு எனக்கே நடக்கும் போது எனக்கு ரொம்ப பயமாவும் இருக்கு, ரொம்ப வருத்தமாவும் இருக்கு. எனக்கே தெரியல இது என் வீட்லயே நடக்கும் நான் எதிர்பார்க்கல, ஆனா நடந்துருச்சு. ஓகே, எனிவே இவ்வளவு பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க. ஓகேங்களா, இப்ப வந்து நாங்க ஒண்ணு சொல்ல விரும்புறோம். இவரும் பாதிக்கப்பட்டவர். ரொம்ப பேர் வந்து இவர் வீட்டுல போயிட்டு கல்லு எரிஞ்சுக்கிட்டு கண்ணாடி உடைச்சுக்கிட்டே இருக்காங்க. சோ பாதி ஏற்கனவே இவர் வந்து இங்க கஷ்டப்பட்டு இருக்கும்போது அங்க உள்ளவங்க வந்து கொஞ்சம் உதவி செஞ்சு இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. ஏன்னா இவரு ஒன்னும் செய்யல, இவரு இந்த பிள்ளைய அடிக்கல. அப்ப இவரோட வீட்டை போய் உடைக்கிறது நியாயம் இல்ல, புரிஞ்சுக்குங்க. ஓகே.